Hello students, இப்போ நம்ம class 12 business mathsல 10th chapter operation research அல்ல example 10.1 10.2 பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போறது எல்லாமே வந்து லைக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் மாதிரி தான். ஓகேவா, அதுக்கு நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்க போறோம். ஸோ இது இந்த டைரக்ஷன்ல போனா இவ்வளோ காஸ்ட் ஆகும், இவ்வளோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆகுன்ற மாதிரி. ஸோ இதில் மொத்தம் 3 மெத்தட் இருக்கு. நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல், லீஸ்ட் காஸ்ட் மெத்தட், வாகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போற 2 சம்முமே நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல்ல தான் பார்க்க போறோம். எக்ஸாம்பிள் 10.1 என்னன்னா obtain the initial solution for the following problemனு ஒன்று கொடுத்துருக்காங்க. எப்போதுமே இந்த நார்த் வெஸ்ட் இல்லை லீஸ்ட் காஸ்ட் மெத்தட் இல்லை வாகல்ஸ் மெத்தட் எதுனாலும் ஃபர்ஸ்ட் இப்போ இங்கே சப்ளை டிமாண்ட்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ இந்த சப்ளையோட டோட்டலு டிமாண்டோட டோட்டலு சேமாக இருக்கணும். இங்கே என்ன வேணால் நேம் கொடுக்கட்டும், இதுவும் அதுவும் சேமாக இருந்தால் மட்டும்தான் இதுக்கு வந்து நம்மளால ஒரு ஃபீஸிபிள் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இங்கே டோட்டல் சப்ளை இதை ஆட் பண்ணால் எனக்கு ஆன்சர் என்ன வருது 34. அதே போல் டோட்டல் டிமாண்ட் ஆட் பண்ணாலும் 34 வருது. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கனால இட் இஸ் அ பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். இந்த இது லைன் கண்டிப்பாக எழுதணும். ஸோ இப்போ இதில் வந்து ஒரு ஸ்டெப்பாக நம்ம போட போகிறோம். நான் இதில் ஒரு 2-3 விதமாக சொல்லி கொடுக்க போகிறேன். என்னென்னா இப்போ ஒரு ரோ காலமை அவாய்ட் பண்ணிட்டு போடுறது எப்படி, அதுக்கடுத்தது இன்னும் சில சம்ஸ் வந்து அப்படியே இந்த பாக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு எப்படி பார்க்கணும், 2 விதத்துலேயும் சொல்லித்தரேன். இதில் எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதே மெத்தடில் கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நார்த் வெஸ்ட் அப்படின்னா இப்போ நம்ம வந்து டைரக்ஷன்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா, அப்போ அதில் எப்படி பார்க்குறோம், இப்போ இந்த மாதிரி போடுவோம். ஓகேவா, அப்போ வந்து இதுதான் நமக்கு நார்த் சைட்னு வரும். அண்ட் தென் இது வந்து வெஸ்ட் சைடு வரும். இது வந்து ஈஸ்ட், இது வந்து சவுத். ஓகேவா, அப்போ நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் அப்படின்னா நார்த்தில் வெஸ்டர்ன் சைடில் வர கார்னர் பாக்ஸை வச்சு சம் போட போகிறோம். ஸோ அப்போ இங்கே இது நார்த்து வெஸ்ட், எப்போதுமே இந்த ஓரம் உள்ள பாக்ஸ் தான் நம்ம எடுப்போம். இதில் எப்படி செலக்ட் பண்ணோன்னா இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக என்ன நம்பர், இப்போ இதான் நார்த் வெஸ்ட்டு, அப்போ இங்கே 5 இருக்குது, அதுக்கு நேர்கீழே 7 இருக்குது. ரெண்டுத்துல எது சின்ன நம்பர் 5, அப்போ இந்த இடத்துல ப்ராக்கெட்டில் நான் 5ன்னு போடுவேன். ஓகேவா, இந்த 5ஐ இந்த 2 ஆன்சர்லேருந்து சப்ராக்ட் பண்ணிடணும். அப்போ 5 - 5 0ன்னு போட்டுட்டோம், 7 - 5 2ன்னு போட்டாச்சு. இப்போ 0 வர்றது இந்த சைடில் வந்துன்னா அந்த ரோவை அப்படியே விட்டுடணும், இல்லை கீழே வந்துன்னா அந்த காலமாக அப்படியே விட்டுடணும். இப்போ ரோவை விட்டாச்சு. ஸ்டெப் 2 மீதி உள்ள 3 பாக்ஸு 8 7 14, இங்கே இந்த 2 பேலன்ஸ் இருக்கலாம், அதான் போடணும். இனிமேல் 7 தேவையில்ல, 2 9 18. மறுபடியும் நார்த் வெஸ்ட் பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன். இங்கே என்ன இருக்குது, 8 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ எது சின்னது 2, அப்போ 2 - 2 0, 8 - 2 6. இங்கே 0 வரனால இந்த காலம் மொத்தத்தையும் விட்டுட்டோம். அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன, 3 1 4 7 6 2. இப்போ இதுலேயும் நார்த் வெஸ்ட் பாக்ஸ் நான் எடுப்பேன். அப்போ இங்கே 6 இருக்குது, 9 இருக்குது, எது சின்னது 6 போட்டாச்சு. ஸோ இங்கே 0 வர்றதுனால இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டோம் நம்ம. அடுத்த ஸ்டெப் 4, இப்போ இது நார்த் வெஸ்ட், இங்கே 7 3 தான் சின்னதா, அதனால 3 போட்டாச்சு. 3 - 3 0, 7 - 3 4. இப்போ மீதி உள்ள 2 பாக்ஸு நார்த் வெஸ்ட், இங்கே 4 இருக்குது, இங்கே 18 இருக்குது, அப்போ 4 தான் சின்னது போட்டாச்சு. 4 - 4 0, 18 - 4 14. இப்போ பேலன்ஸ் உள்ள 2க்கு பார்த்தீங்கன்னா இங்கேயும் 14 இங்கேயும் 14, ரெண்டுமே சேம் நம்பராக தான் வரும் மோஸ்ட்லி. ஸோ அந்த 14 போட்டுட்டு 0 0ன்னு வந்துச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கொஸ்டினில் உள்ள பாக்ஸ் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஒரு ஸ்டெப்பில் நம்ம எங்கெங்கே என்னென்ன நம்பர் இன்சர்ட் பண்ணோமோ அதை இங்கே போடுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தோன்னா இங்கே 5 போட்டிருக்கேன், இங்கே 3க்கு நேராக 2, 3க்கு நேராக 6, அதை தான் இங்கே போட்டிருப்பேன். 2ல் 5, 3க்கு நேராக 2, 3க்கு நேராக 6, இங்கே 4க்கு 3 போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் 7க்கு 4 போட்டிருக்கேன். ரொம்ப உங்களுக்கு எந்த 3 எந்த 4னா இங்கே பாருங்கள், இப்போ 3ல் B, அப்போ 3ல் பிக்கு நேராக அந்த ஆன்சர். அதுக்கப்புறம் இங்கே 3ல் சி, இங்கே 4ல் சி, அந்த மாதிரி போட்டு ஆன்சர் போடணும். இப்போ இந்த ஷெட்யூல் காஸ்ட் 2 கண்டுபிடிப்போம். ஷெட்யூல் நம்ம எப்படி பண்ணுவோம்னா 1க்கு A, அடுத்த செகண்ட் ரோக்கு வாங்கல 2க்கு ஏல போட்டிருக்கோம், 2க்கு பிலையும் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் தேர்டுக்கு வந்தோம்னா 3க்கு பியும் போட்டிருக்கோம், 3க்கு சியும் போட்டிருக்கோம், 4க்கு சி மட்டும்தான் போட்டிருக்கோம். அப்போ இந்த நம்பர்ஸ் அப்படியே மல்டிப்ளை பண்ணோம். 5 × 2 + 2 × 3 + 6 × 3 + 3 × 4 + 4 × 7 + 14 × 2. ஆன்சர் வந்து 102ன்னு வருது.
இப்போ அடுத்தது இதுவும் வந்து நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் தான். இங்கே அவைலபிலிட்டி ரிக்குவயர்மெண்ட் இருக்கு. ஸோ டோட்டல் அவைலபிலிட்டி அவங்களே இங்கே 35ன்னு கொடுத்துட்டாங்க, ரிக்குவயர்மெண்ட் 35. ஸோ ரெண்டு ஈக்குவலாக இருக்கனால இது பேலன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். நம்ம ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 போடலாம், இல்லைனா ஃபர்ஸ்ட் அலோகேஷன் செகண்ட் அலோகேஷன்னு போடலாம். இப்போ நார்த் வெஸ்ட் பாக்ஸ் செலக்ட் பண்ணிட்டேன்னா இங்கே என்ன நம்பர் இருக்குது 14 6. அப்போ எது சின்னது 6 போட்டாச்சு. 14 - 6 8, 6 - 6 0. இங்கே 0 வர்றதுனால இப்போ இந்த நம்ம போன சம் நான் எப்படி சொன்னேன், இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி போடுவோம். இப்போ இதை அப்படியே வச்சுருக்கோம். அப்போ ஞாபகம் வச்சுக்கணும், இனி இந்த ரோலில் நம்ம எதுவுமே எடுக்கக்கூடாது. ஓகேவா? அப்போ மீதி உள்ளது இதில் எது நார்த் வெஸ்ட்டு இதுதான் வரும். அப்போ இங்கே என்ன இருக்குது 8, இங்கே 10. அப்போ எது சின்னது 8. அதனால தான் நான் இங்கே 8ன்னு போடுறேன். அப்போ இங்கே 0 வந்துட்டு இங்கே 2 வரும். இங்கே 0 வர்றதுனால இதை விட்டுருவோம். அப்போ மீதி இந்த பாக்ஸ் மட்டும்தான் இருக்கும். அப்போ 9 நான் எடுப்பேன். 9னா இங்கே 16, இங்கே 2 தான் 2 போட்டுருவேன். ஓகேவா? இங்கே 0 வர்றதுனால இதை விட்டுருவேன். அப்போ இங்கே நார்த் வெஸ்ட் பாக்ஸை 16 15. அப்போ 15 போட்டுட்டு இங்கே 1 போடுவேன், இங்கே 0 போடுவேன். அப்போ இதை விட்டுருவேன். இது நார்த் வெஸ்ட் பாக்ஸா. அந்த மாதிரி ஒரு அலோகேஷனாக போவோம் நம்ம. ஓகேவா? இப்போ வந்து இங்கே 0 வரனால இந்த ரோ ஃபுல்லாக போயிடுமா. அப்போ 6 2 மட்டும்தான் நமக்கு மீதி இருக்கும். அதில் நார்த் வெஸ்டர்னா 6 1 போடுறோம். பட் இந்த மாதிரி ஒரே இதில் போனால் சம்டைம்ஸ் மிஸ்டேக் வர சான்ஸ் இருக்குது. இது வந்து மெத்தட் உங்களுக்கு தெரியணுன்றனால நான் சொன்னேன். எனக்கு தெரிஞ்சு நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் இன்னும் தப்பே இல்லாமல் கரெக்டாக போடணுன்னா உங்களுக்கு 0 வர அந்த ரோவையும் காலமையும் விட்டுட்டு மீதி உள்ளதை மட்டும் போட்டாலே நமக்கு ஆன்சர் எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் வரும். இதே மாதிரி ஃபைனல் அலோகேஷன் எல்லாத்தையுமே போட்டுட்டு ஷெட்யூல் அண்ட் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 10.1 10.2 பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். லலிதா ஸ்மார்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.